பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. 1 குறிப்பேடு 16:34. கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் கிருபையாய் காணச் செய்த இந்த புதிய ஆண்டுக்காக முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நம் தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி நன்றியின் ஆண்டாக இந்த ஆண்டை கொண்டாடி மகிழ்வோம். சென்ற ஆண்டின் கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் மனவேதனைகளோடும் இந்த ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளீர்களா? கவலை வேண்டாம். ஏனென்றால் நம்மேல் கவலை கொண்டுள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர் நம்முடைய பெருமூச்சை அறிந்த தேவன். நாம் இருக்கின்ற நிலையையும் நம்முடைய கண்ணீரையும் நம்மை விட நன்கு அறிந்தவர். அவர்தாமே சோதிக்கப்பட்டதால் சோதிக்கப்படுகிறவர்களின் ஒவ்வொரு வேதனையையும் அறிந்து இருக்கிறார். அதிலிருந்து நம்மை விடுவித்து உதவி செய்யவும் வல்லவராயிருக்கிறார். வலுவாதபடி நம்மை காக்கவும் அவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழவுமே இந்த புதிய ஆண்டிற்குள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் அவரது புதிய கிருபையை தந்து நாம் வாழும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி வழிநடத்திடுவார் என்று நம்புவோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முற்றிலும் முழுவதுமாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அவரை போற்றி புகழ்வோம். உலகப் போக்கின்படி வாழ்ந்து நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது என்பதை மனதில் கொள்வோம். நாம் செல்லும் இடமெல்லாம் புத்திமானாய் விளங்கவும் உண்மையான செழிப்புடன் வாழவும் இறை வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து தலை நிமிர்ந்து வாழ்வோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லி பழகுவோம். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நம் உள்ளத்தை நிரப்பும். திருச்சபையாக கூடுகின்ற தருணங்களை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விட வேண்டாம். உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்து வாழ்பவர்களோடு நட்புறவு மேற்கொள்வோம். ஆண்டவரின் துணையோடு ஆவிக்குரிய நண்பர்களை ஆதாயமாக்குவோம். முதலில் கடவுளையும் அவரது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுவோம். மற்றதெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நம் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தில் நாங்கள் பிரகாசமடைய உமது கிருபையை அருளிச் செய்வீராக. அப்பா தகப்பனே, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆண்டிலாவது நல்லது நடக்காதா என்ற ஏக்கத்தோடு நிற்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த முடிவுகளை உமது விருப்பப்படி பரிபூர்ணமாக தந்து மகிழ பண்ணுவீராக. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மீட்பு அண்மையில் உள்ளது என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் வாழ்வில் உம்மால் நிகழும் மீட்புச் செயல்கள் வழியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அன்பு தெய்வமே, ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரின் வாழ்விலும் அற்புதத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் காணும்படி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.